ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பராசக்தி படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்கியிருக்கிறது சென்சார் போர்டு. பராசக்தி படத்துக்கும் சென்சார் சான்றிதழ் இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தகவலும் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. தொடர்ந்து இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏற்கனவே ஜனநாயகன் படத்து அதோட சென்சார் வழக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த பராசக்திக்கும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில தற்பொழுது பராசக்தி படக்குழுவினருக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி. அதாவது பராசக்தி படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்கி இருக்கிறது சென்சார் போர்டு. திட்டமிட்டபடி நடிகர் சிவகார்த்திகேயனுடைய இந்த பராசக்தி திரைப்படம் 10ஆம் தேதி, அதாவது நாளை வெளியாகிறது. ஏன்னா நாளைக்கு இந்த படம் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்று காலை வரைக்கும் சென்சார் சான்றிதழ் வழங்கல. அதன்படி இப்ப இந்த சென்சார் சான்றிதழை வழங்கி இருக்கு. UA சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு. பராசக்தி திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால திட்டமிட்டபடி இந்த பராசக்தி திரைப்படம் நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை நிச்சயமாக படம் வெளியாகும். சுதா கொங்கரா இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, அதர்வா உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த படம் நாளை வெளியாகிறது. திட்டமிட்டபடி சென்சார் சான்றிதழும் கிடைத்திருக்கிறது. UA சான்றிதழ் கிடைத்திருக்கிறது பராசக்தி திரைப்படத்திற்கு. பராசக்தி திரைப்படத்திற்கு சென்சார் வழங்காமல் இருந்த ஒரு நிலையில இப்ப இந்த படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கிடைத்திருக்கிறது. 2 படம் முக்கியமா பொங்கலுக்கு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் அப்படின்னா ஒன்னு ஜனநாயகன், இன்னொன்னு பராசக்தி. 2 படத்துக்குமே சென்சார் சான்றிதழ் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருந்த நிலையில இப்ப பராசக்தி படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்கப்பட்டிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டன் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், பராசக்தி படமும் வெளியாகுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனா இப்ப சென்சார் சான்றிதழ் வழங்கிட்டாங்க. தொடர்ந்து நீங்க நிலவரத்தையும் பதிவு செய்யலாம். பொங்கல் வெளியீடாக ஜனநாயகன் மற்றும் பராசக்தி அடுத்தடுத்த நாள்கள்ல, அதாவது ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன், ஜனவரி 10ஆம் தேதி பராசக்தி திரைப்படமும் வெளியாக இருந்த சூழல்ல ஜனநாயகன் திரைப்படத்துக்கு தணிக்கை கிடைக்காததால அவர்கள் நீதிமன்றத்தை நாடி அந்த வழக்கு மேல்முறையீடுக்காக தற்போது இருக்க நிலையில இன்று வரையில, இன்று காலை வரையில பராசக்தி திரைப்படத்துக்கும் அந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் சிக்கல் இருப்பதாக செய்திகள் வெளியாகி வந்த நிலையில தற்போது CBFC அதிகாரப்பூர்வமாக URA சான்றிதழ், அதாவது 16 வயதுக்கு மேற்பட்டவர் பார்க்கக்கூடிய அளவுல URA சான்றிதழை அந்த திரைப்படத்திற்கு வழங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த திரைப்படத்துடைய நீளம் 162.43 நிமிடங்கள் இந்த திரைப்படம் இருக்கிறது என அதற்கான சான்றிதழ்களை அதிகாரப்பூர்வமான அவர்களது வெப்சைட்ல பதிவேற்றம் செய்திருக்கின்றனர். இன்றைய தினத்தில் தேதி குறிப்பிட்டு, அதாவது ஜனவரி 9ஆம் தேதியை குறிப்பிட்டு இன்றைய தினத்துல அந்த திரைப்படத்திற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே திட்டமிட்டபடி பொங்கல் வெளியீடாக நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்புல சுதா கொங்கரா இயக்கத்துல வெளியாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் நாளை தினம் திரையரங்குல வெளியாக இருக்கிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.